வணக்கம். இன்றைய பதிவில் புருஷ வசியம் என்று சொல்லக்கூடிய கணவன் மனைவி வசியம். அதாவது மனைவியானவள் கணவன் வேறொரு பெண்ணோடு மோகத்தினாலோ ஆசையினாலோ ஏதோ ஒரு ஈர்ப்பினால் வேறொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டு மனைவியை விடுத்து உறவு கொள்வதனால் ஏற்படக்கூடிய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளால் அந்த குடும்பம் பிரிய நேரிடும், பிள்ளைகள் பாதிக்கப்படும். ஆகவே இதற்காகவே சித்தர் பெருமக்கள் கணவன் மனைவி வசியத்திற்குண்டான சிறப்பான சில மூலிகை வசிய பிரயோகங்களையும் மந்திர பிரயோகங்களையும் அருளியுள்ளார்கள். ஆகவே இது காலமாக முறையாக செய்து பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே பிறரை கெடுக்க வேண்டும், பிறரை கவர வேண்டும், பிறர் மனைவியோ பிறருடைய கணவரையோ நாம் வசியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்தால் நிச்சயம் இது நமக்கு பலனளிக்காது. ஆகவே கணவன் மனைவி இருவருக்குள் ஏற்படக்கூடிய அந்த கருத்து வேற்றுமையால் அந்த குடும்பம் பிரியாமல் இருப்பதற்காக சொல்லி வைத்த இந்த விஷயங்களை மனதோடு மிகுந்த சிந்தனையோடு சிரத்தையோடு தெய்வ பக்தியோடு நம்பிக்கையோடு நாம் செய்யும் பொழுது அது முற்றிலும் உங்களுக்கு பயனை அளிக்கும். ஆகவே நீங்கள் அதை முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு 100% அது நிச்சயம் உங்களுக்கு பலனளிக்கும். ஆகவே இதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய உதயத்திற்கு முன்பாக சென்று கொள்ளுக்காய் வேலை செடி என்று சொல்லக்கூடிய அந்த செடியிடம் சென்று அந்த செடியை சுற்றி நன்றாக சிறிது பள்ளம் நோண்டி தண்ணீரை ஊற்றி பிறகு நன்றாக அந்த வேர் பிடுங்கும் அளவுக்கு நன்றாக ஊறிய பிறகு அதற்கு மஞ்சள், விரலி மஞ்சள் என்று சொல்லக்கூடிய அந்த மஞ்சளால் அதற்கு காப்பு கட்ட வேண்டும். அவ்வாறு காப்பு கட்டிய பிறகு அதற்குண்டான மந்திரத்தை ஒரு 21 முறை சொல்ல வேண்டும். ஆனால் இந்த மந்திரத்தை நீங்கள் முதலில் ஒரு 1008 உருவாவது சொல்லி சித்தி செய்து கொண்டு பிறகு நாம் அந்த வேரை எடுக்கும் பொழுது இதை ஒரு 16 முறை அல்லது 21 முறை சொல்வது சிறப்பு. முதலில் அந்த மந்திரத்தை கூறுகிறேன். நிலத்திலே முளைத்தவளே, நீலப்பூ பூத்தவளே, மனத்துக்கவலை தீர்த்தவளே, மன்னன் சிறை மீட்டவளே, குடத்து தண்ணீர் பாலாக வேண்டும், கோவிந்தராஜன் என்னை கண்டால் கும்பிட வேண்டும். நான் ஒரு புலியாகவும் அவன் ஒரு பசுவாகவும், புலியை கண்டு பசு நடுங்கினார் போல நடுங்கி ஒடுங்கி வணங்கி நிற்க சுவாகா என்ற இந்த மந்திரத்தை ஒரு 16 முறை அந்த மூலிகையை அருகில் இருந்து சொல்லி அதன் மீது பூக்களோ திருநீரோ குங்குமமோ நாம் இட்டு பிறகுதான் அந்த வேரை ஆணி வேரை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஆணி வேரை எடுத்து ஒரு வெள்ளி தாயத்தில் அந்த வேரை இட்டு அந்த வெள்ளி தாயத்தை நீங்கள் அணிந்து கொண்டு பிறகு உங்களுக்கு சமயம் கிடைக்கும் பொழுது இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்து உங்கள் கணவரின் மீது நீங்கள் அன்பையும் பாசத்தையும் செலுத்தும் பொழுது அவர் பிற பெண்களின் மீது மோகம் கொண்டு ஆசை கொண்டு எவ்விதத்தால் அவர் மயக்கப்பட்டிருந்தாலும் உங்கள் மீது அன்பினாலும் பாசத்தினாலும் மீண்டும் ஈர்க்கப்பட்டு உங்கள் இருவருக்குள் ஒரு மோகன வசியம் ஆக்ரஷணம் ஏற்பட்டு வசியத்தினால் ஈர்க்கப்பட்டு எப்பொழுதும் நீங்கள் ஒற்றுமையோடு பிரியாமல் வாழ்வதற்குண்டான ஒரு அற்புதமான முறைதான் இந்த முறை. ஆகவே இதை வாய்ப்புள்ளவர்கள் செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லது வாய்ப்பு இல்லாதவர்கள் யாராவது உங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாந்திரிகர்கள் செய்து கொடுத்தால் அதையும் வாங்கி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். முடிந்த அளவு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வது சிறப்பு. பொதுவாக குலதெய்வத்தையும் கணபதியும் வழிபாடு செய்துவிட்டு இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஒரு 16 அல்லது 21 முறை சொல்வது சிறப்பு. தினமும் சொல்லி வந்தால் உங்கள் இருவருக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் எந்தவித மனக்கசப்புகள் இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கி நீங்கள் எப்பொழுதும் இணை பிரியாத தம்பதிகளாக கணவன் மனைவி ஒற்றுமையோடு வாழ்வீர்கள். ஆகவே இதை செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். வளத்துடன் வாழ்க.